இப்போ நம்ம குரங்குலேருந்து நம்ம குரங்குகள் தான் இப்போது குரங்குகள் முதலில் விலங்குகளாக இருந்தது. விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் தான் இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறது. குரங்கு தான் இப்பொழுது மனிதர்களாக மாறி இருக்கிறதே தவிர குரங்கு மாறலை. குரங்குலேருந்து நம்ம மாறலை. விலங்குகளாக இருந்த குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறது. குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறது. முன்பு விலங்குகளாக இருந்தது, இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறது. மனம் என்கிற நோய் காரணமாக உருவத்தில் ஏற்பட்ட மாற்றம். மனம் என்பது ஒரு நோய். மரண பயத்தின் காரணமாக காடுகளில் வாழ்ந்த பொழுது பிற உயிரினங்களால் நமக்கு ஏற்பட்ட ஒரு மரண பயத்தின் காரணமாக அச்சுறுத்தல், உணவுச்சங்கிலி, வேட்டையாடுதல், அதனால் ஏற்பட்ட மரண பயத்தின் காரணமாக குரங்குகளுக்கு ஏற்பட்ட அந்த நோய் தான் மனம் என்கிற நோய். அந்த நோய் தான் குரங்குகளின் விலங்கு தோற்றத்தை மனித தோற்றத்திற்கு மாற்றிவிட்டது. விலங்குகளாக இருந்த குரங்குகளை மனிதர்களாக மாற்றிவிட்டது. அந்த நோயினால் ஏற்பட்ட மாற்றம் தான் இது. இந்த உடம்பில் ஏற்பட்ட மாற்றம் தான் மனித தோற்றம். அப்போ இன்றைக்கி அவங்க மனிதர்களாக எப்படி வாழ்வது? முதல்ல விலங்குகளாக இருந்தார்கள் இந்த குரங்குகள். குரங்குகளாகிய நாம் முதல்ல விலங்குகளாக இருந்தோம். விலங்குகளாக எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். காடுகளில் வாழ்ந்தோம். அப்புறம் மரங்களில் ஏறணும், அல்லது எப்படி இருக்கணும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், உறவு முறைகள், குடும்பம் அதெல்லாம் கிடையாது. கூட்டமாக வாழ்ந்தோம். அப்போ வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெரிஞ்சுது. இப்போ நம்ம மனம்ங்கிற நோய் ஏற்பட்டு நம்ம மனிதர்களாக மாறத் தொடங்கிய பிறகு மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ போரிடலாமா வேண்டாமா? போரிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உணவில் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு இப்போ நோய்களை அதனால் என்ன ஆகுது? நோய்கள் வருகிறது. கண்ட உணவுகளையும் உப்பு போட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுது? மனிதர்கள் தன்னை மிகையானவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். நாம் யார்? இப்போ சாதாரணமான ஆட்கள் கிடையாது, பிற உயிரினங்கள் போல் நம்ம வாழக்கூடாது, விண்வெளிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இந்த உணவுகள் ஏற்படுத்துகிற ஒரு மனநிலை, ஒரு மிகையான மனநிலை. அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே மனிதர்களுக்கு ஒரு மிகையான மனநிலை. வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறதே தெரில. மூட நம்பிக்கைகள் ஏற்படுது, நோய்கள் ஏற்படுகிறது. ஓஹோ, அப்போ அடங்கி வாழ்கிறாங்க. அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும். நமக்கு விலங்குகளாக இருந்தபோதும் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ருப்போம், சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். அப்போ அது மாதிரி தான் நம்ம மனிதர்களாக மாறிய பிறகும் குரங்குகளாகிய நாம் இப்போ முதல்ல விலங்குகளாக இருந்து இப்போ மனிதர்களாக மாறி இருக்கோம். ஆனால் நம்ம இப்போவும் குரங்கு தான். ஆனால் இப்போவும் நம்ம அதைத்தான் சாப்பிட்ணும். அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதைத்தான் நம்ம அதைத்தான் நாம் சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், நோய்கள் வராது. இந்த மாதிரி தன்னை மிகையாக நினைக்கிற ஒரு மூட நம்பிக்கை, மனிதர்கள் தங்களை மிகையாக நினைக்கிற மூட நம்பிக்கை. நம்ம பாதுகாப்புக்காக தான் மனிதர்களாக மாறணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக மனிதர்களாக மாறணும்? விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மனிதர்களாக மாறவில்லை, பாதுகாப்பிற்காக. பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடுகிறது. காடுகளில் வாழ்ந்திருந்தால் சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடி இருக்கும். முதலைகள், பாம்பு எல்லாம் நம்மளை வேட்டையாடி இருக்கும். அந்த பயத்தில் பீதியில் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. அந்த பீதியில் நம்ம நிம்மதியாக தூங்கியிருக்கவே மாட்டோம். காடுகளில் இப்போ ஒரு ஊருக்குள்ளே சிங்கமோ புலியோ வந்துருச்சுன்னா அந்த ஊருக்காரங்க நிம்மதியாக தூங்குவாங்களா? வீட்டை விட்டு வெளியில் வருவாங்களா? பயந்து போய் தானே இருப்பான். வீடே இல்லாத அந்த காடுகளில் வாழ்ந்த அந்த குரங்குகள், மனிதர்களாக மாறிய அந்த குரங்குகள் எவ்வளோ பயந்து போயிருப்பாங்க. நிம்மதியாக தூங்கியிருக்கவே மாட்டான். தூங்காமல் பைத்தியம் பிடிச்சிருக்கும். தூங்கலைன்னா என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சிரும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படித்தான் மனம்ங்கிற நோயே வந்துச்சு. நிம்மதி இல்லாமல், பயந்து போய், மரண பயத்தில், தூக்கம் இல்லாமல் உணவு சங்கிலி, வேட்டையாடுதல், இதை பற்றின பயத்தில் மனிதர்களுக்கு மனம் என்கிற நோய் உடம்பு முழுக்க ஏற்பட்டுச்சு. பைத்தியம் பிடிச்சி போச்சு. தூக்கம் இல்லைன்னா ஒருத்தருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அப்படி பைத்தியம் பிடித்த மனிதர்கள் தான். அப்போது அந்த பைத்தியத்தை எப்படி சரி செய்வது? பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். அந்த பைத்தியம் ஏன் ஏற்பட்டுச்சு? மனம்ங்கிறது ஒரு பைத்தியம், மனநோயின்னு சொல்லுவாங்கள்ல. மனமே ஒரு நோய் தான். அது கட்டுப்பாட்டை மீறும்போது பைத்தியம் பிடிச்சிரும். அப்படி தான் குரங்குகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. விலங்குகளாக இருந்த குரங்குகள் நாம் அந்த காலத்து அந்த காடுகளில் வாழும்போது அந்த மரண பயத்தில் நிம்மதியாக தூக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் திக்குன்னு இருக்கும். எப்போ புலி வரும், எங்கேருந்து நம்ம மரத்தில் ஏறினா விட நம்மளை விட வேகமாக சிறுத்தையும் புலியும் மரம் ஏறும். அப்போது ஒரே பயமாக இருக்கும். எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது, நிம்மதியான தூக்கமே கிடையாது. கொள்ளாமல் தூங்கவும் விடாது. இப்போ ஒரு புலியோ கடிச்சு விட்டுட்டு போயிடும். அப்போ அந்த கடிச்சு விட்டுட்டு சரியாக வேட்டையாடாமல் கூட போயிடும். ஒரு வேட்டையாடிச்சுன்னா செத்து போயிடுவோம். வேட்டையாடாமல் கூட கடிச்சு விட்டால் கூட அது விஷம். அந்த புலியோட இந்த மிருகங்களுடைய பற்கள்லாம் பயங்கர விஷத்தன்மை இருந்தது. அது பாட்டுக்கு அந்த காயத்தில் அந்த புண்ணு ஆறாமல் நீர் வச்சு ஜலம் வச்சு அப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அந்த மனிதர்களாக மாறிய அந்த குரங்கள் இருக்காங்களா, நம்ம மனித குரங்கள், நாம தான், நம்ம முன்னோர்கள் அப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் பயத்தில் நடுங்கிக்கிட்டு எப்போ புலி வருமோ அப்போ அப்படி தான் பைத்தியம் பிடிச்சி போச்சு.
மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு. கடைசியில் பைத்தியமே பிடிச்சி போச்சு. அப்போ அந்த பைத்தியத்தை எப்படி சரி செய்வது? பைத்தியங்களே முடிவு பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் பைத்தியம் பிடித்து விட்டது. அந்த குரங்குகளே முடிவு செய்யுது, நமக்கெல்லாம் பைத்தியம் பிடித்து விட்டது, மனம் என்கிற நோய் வந்து விட்டது. அப்போ பைத்தியம் பிடிச்சோன்னா கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. கண்டதையும் செய்ய ஆரம்பித்தாங்க. எதை செஞ்சால் அந்த பைத்தியம் தெரியும் அப்படின்னு கண்டதையும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. கண்டதையும் என்ன நினச்சாங்களோ அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க. பைத்தியமாகவே கடந்து வராங்க. பைத்தியமாகவே அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. பைத்தியங்களாகவே வாழ்கிறாங்க பயத்தில். இப்படி வாழும்போது தான் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க. உணவுகள் அவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உணவுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது சமைச்செல்லாம் சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுகளை எல்லாம் சாப்பிட்றது, தானியங்களை சாப்பிட்றது, அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் சாப்பிடும்போது அதிகப்படியான வலிமை வருவதை உணர்கிறார்கள். அந்த வலிமை இந்த மிருகங்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவுகிறது. உணவு சங்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதையெல்லாம் காட்டில் விளைஞ்சிருந்து கிடந்திருக்கும். அதையெல்லாம் சாப்பிடும்போது, அப்புறம் மாமிசத்தை சாப்பிடும்போது, மீனை பசியில் சில டைமில் மீனை சாப்பிட்ருப்பாங்க, முட்டையை சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பாலை கறந்து குடிக்கிறதோ, இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு வலிமை கிடச்சிருக்கும். அந்த வலிமை இந்த சிங்கங்களையோ சிறுத்தைகளையோ எதிர்த்து போராடுகிற நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஆனால் வலிமையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம அப்புறம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான், யோசிச்சிருப்பான் எப்படி இதை. அப்போது அதன் மூலமாக ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை மூலமாக அந்த பைத்தியத்தை சரி செய்வது. இப்போ நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அந்த பைத்தியங்களுக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குரங்குகளுக்கே தெரியுது மனம்ங்கிற நோய் வந்துருச்சு. அப்போ எப்படி இதை அப்போது சுற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு போனால் அமைதியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சிங்கம், புலி, சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்போ சில இடங்களில் இருக்காது. சிங்கம், புலி, சிறுத்தைகளே இல்லாத பகுதிகள் எங்கேயாவது இருக்கும். அங்கே போய் வாழும்போது அந்த மனிதர்களுக்கு அந்த பைத்தியம் சரியாகிறது. மனம் என்கிற நோய் அமைதி அடைகிறது. ஆனால் அது முற்றிலும் குணமாக மாட்டேங்குது. ஆனால் அமைதியாக இருக்குது. அதுவே ஒரு காட்டுக்கு போனால் நமக்கு பயமாக இருக்குல்ல. ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே போனீங்கன்னா யானை வருமோ, புலி வருமோன்னு உங்களுக்கு பயமாக இருக்கலாம். நிம்மதியாக தூங்க முடியுமா? அங்கெல்லாம் படுத்து தூங்க முடியுமா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? காடுகளை விட்டு வெளியேறுறாங்க. அந்த மனிதர்கள் காடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறி சமவெளிகளை நோக்கி நகர்கிறார்கள். இந்த கொடைக்கானல், வீரப்பன் வாழ்ந்த காடுகள்லாம் அங்கே மனிதர்கள் அதான் நம்முடைய இருப்பிடம். குரங்களுக்கு இருப்பிடம் எது? குரங்களுக்கு பழங்கள் தான் சாப்பிடும், காய்கறி. அப்போ அது எங்கே கிடைக்கும்? காடுகளில் தான் கிடைக்கும், மரங்களில் தான் கிடைக்கும். அப்போ அதை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறார்கள். பைத்தியம் பிடித்த அந்த மனம் என்கிற நோயால் பைத்தியம் பிடித்த அந்த குரங்குகள் அந்த பைத்தியத்தை சரி செய்வதற்காக பாதுகாப்பான இடம் தேடி சமவெளிக்கு வருகிறார்கள். சமவெளிக்கு வர்றாங்க. அப்போ அதை உணர்றாங்க. சமவெளியில் வாழ்ந்தால் நமக்கு அந்த பயம் குறைகிறது. மனம் என்கிற நோயினால் ஏற்பட்ட அந்த பயம் இருக்குல்ல, பைத்தியம், அது குறையுது. நிம்மதியாக தூங்க முடியுது. அதனால் இப்போ இங்கே சிங்கம், புலி, சிறுத்தைகளுடைய ஆபத்துகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், மனிதர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும், மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்ட அதனால் மனிதர்களாக மாறிய நாம் எப்படி வாழ வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படியெல்லாம். அப்புறம் ஒரு பாதுகாப்பு, சுற்றி வீடு, குடிசைகளை கட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. இப்படியெல்லாம் உணர்ந்து தான் இப்போ இன்னும் நிறைய இப்போ பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. போரிடுறது, சண்டை போட்டால் அதுவே அன்பு செலுத்தினா அமைதியாக இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியுது. மனிதர்களை நாமளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டால் நிம்மதியான தூக்கம் வரமாட்டேங்குது, யாரையும் நம்ப முடியல. அப்போ அதையெல்லாம் கற்றுக்குறாங்க. அன்பு செலுத்தணும், அதையெல்லாம் கற்றுக்குறாங்க. அதே நேரத்தில் எங்கே போனாலும் சிங்கம், புலி, சிறுத்தைகளுடைய ஆபத்துகள் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனம் என்கிற நோய் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் சிங்கம், புலி, சிறுத்தைகள் இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இருந்திருக்கும். அப்போல்லாம் மரங்களே வெட்டப்படலை. மனிதர்கள் எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரத்தை வெட்டுறாங்க. அப்போ மரமே வெட்டப்படாத ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ மரங்கள் இந்த பூமி ஃபுல்லாக இருந்திருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை கண்டுபிடிச்சி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வெட்டிகிட்டே இருக்காங்க. 5000 வருஷமாக மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இயந்திரங்கள் மூலமாக, ராட்சத இயந்திரங்கள் மூலமாக மரத்தை வெட்டி தூக்கி போடுறது அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ கூட மிச்ச மீதி மரங்களை வச்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ 5000 வருஷத்துக்கு, அப்போ 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மரம் இருந்திருக்குன்னு நினச்சிப்போம். அவ்வளோ பசுமையான இருந்த காலகட்டங்களில் சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் இந்த பூமியில் ஏகப்பட்டது இருந்திருக்கும். நாய்கள், ஓநாய்கள், நாய், நரி, இப்படி கழுதை, புலிகள், இதெல்லாம் நம்மளை வேட்டையாடி இருக்கும். என்னடா எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ அந்த கோபத்தில் தான் உலகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வெறும் கல்லையும் கம்புகளையும் வச்சுக்கிட்டு இந்த மிருகங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதை விட மேலான ஒரு ஆற்றல் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணுறோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த மேலான வலிமை தருகிற ஒரு உணவுகளை தேடுகிறார்கள். அந்த உணவுகள் இவர்களை ஆராய்ச்சி செய்ய வைத்து உலகத்தை கண்டுபிடிக்க வைக்கிறது. இந்த சமைச்சு சாப்பிட்ற வழக்கம், வேக வச்சு சாப்பிட்ற வழக்கம், சுட்டு சாப்பிட்ற வழக்கம்,
நெருப்பில் சுட்டு சாப்பிட்ற வழக்கம், அப்புறம் வந்து உப்பெல்லாம் கலந்து சாப்பிட்ற வழக்கம், இப்படியெல்லாம் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வருது, கொலைவெறி வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த சிங்கம் புலி சிறுத்தைகளெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வருது. அது அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகத்தின் மூலம் ஆயுதங்களை கண்டுபிடிச்ச உடனே அதுதான் மனிதர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அப்போ தன்னை அதனால் வரைக்கும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த மனிதர்கள் தன்னிடம் இருக்கிற உலோகங்களாலான ஆயுதங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டு பிற உயிரினங்களை விரட்டி விரட்டி வேட்டையாட ஆரம்பிக்கிறார்கள். ஈஸியாக இருக்குது. ஒரு கத்தி வச்சுக்கிட்டு, ஈட்டி வச்சுக்கிட்டு, அருவா வச்சுக்கிட்டு பிற உயிரினங்களை வேட்டையாடுவது ஈஸியாக இருக்குது. அப்போ தான் மனிதர்களுக்கு நம்மளாலையும் பாதுகாப்பாக வாழ முடியும். இந்த உலகத்தையே தனக்கு சாதகமாக மாற்ற அப்போ தான் தொடங்குறாங்க. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மரத்தையே வெட்ட முடியும் அப்படிங்கிறதே அப்போ தான் தெரியுது மனிதர்களுக்கு. மரங்களை நம்மால் வெட்ட முடியும் என்பதே மனிதர்களுக்கு அப்பொழுது தான் தெரிகிறது. அது வரைக்கும் அவங்களுக்கு உலோகங்கள் கண்டுபிடிக்க மரத்தெல்லாம் பூமியை எதுவும் நம்ம பண்ணவே முடியாது. பூமியை தனக்கு சாதகமாக மாற்ற தொடங்கியதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அப்போ தான் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எல்லாத்தையும் வெட்டுறாங்க. சமவெளிகளை உருவாக்குகிறார்கள். இதுவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போ பகுதி சமவெளி இருக்கல, இதுவும் காடுகளாக தான் இருந்தது. இதில் வந்து காடுகளாக இருக்கும்போது எங்கேருந்து புலி வருது, சிங்கம் வருதுன்னு சொல்ல முடியாது. நம்மளை வேட்டையாட்டி இழுத்துட்டு போயிடும், புதருக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மரங்களெல்லாம் வெட்டணும். நமக்கு தெளிவாக சமவெளிகளில் வந்து நமக்கு அதிக பாதுகாப்பு. சமவெளிகளை உருவாக்குகிறார்கள். காடுகளாக இருந்த சமவெளிகளில் இருக்கிற மரங்களை வெட்டுகிறார்கள். மலைகளில் இருக்கிற மரங்களை வெட்டலை, அது ரொம்ப கஷ்டம், அது தேவையில்லை. அதை வந்து நமக்கு சாதகமாக மாற்ற முடியாது. சரி, சமவெளிகளை நமக்கு சாதகமாக மாற்றலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி சமவெளிகளை நமக்கு இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி அப்புறம் வந்து நாமளே உணவுகளை விளைவித்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்போ மனிதர்கள் வந்து மனிதர்களாக வாழத் தொடங்குகிறார்கள். அதனால் நம்ம மனிதர்களாக மாறிட்டோம். நமக்கு வந்து அறிவு பயங்கரமாக வந்துருச்சு, ஆற்றலும் பயங்கரமாக வந்துருச்சு, நம்மலாம் சமைச்சு சாப்பிட்ற மூலமாக ஆற்றல் மிகுந்தவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து மனிதர்களாக மாறின பிறகு ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆட்டம் போட்டு இப்போ போரிடுறது இதெல்லாம் இவனு அடங்காமல் பண்ணிகிட்டு கிடக்குறானு. ஒரு மனிதர் என்கிற மமதையில் அடங்காமல் இவ்வளோ அப்போ என்ன ஆகுது, நிறைய இழப்புகள். அதனால அடங்குறானு. இந்த இழப்புகளை பார்த்தோன்னே அடங்குறாங்க. இப்போ ஒரு 2 அணுகுண்டை ஜப்பானில் போட்டோன்னே அடங்குனாங்கல்ல பயந்து போய், அதுபோல் அதெல்லாம் பார்த்து இப்போ அடங்கி உட்காந்துருக்காங்க. பெரும்பாலான மக்கள் இப்போ அடங்குறாங்க. இன்னும் 1-2 பேர் அடங்காமல் துள்ளிட்டு திரியிறாங்க. அதுபோல் நோயை பார்த்து பயந்துட்டாங்க, நோயை பார்த்து அடங்குறாங்க. அடங்காமல் ஒரு மமதையில் திமிரில் சுற்றிட்டு இருந்த இந்த மனிதர்கள் நோய்களின் கொடூரத்தை பார்த்து அடங்குறாங்க. ஒழுங்காக உணவு கட்டுப்பாட்டில் நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. நோய் வந்த பிறகு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நோய் வந்துருச்சுன்னா. அதனால் நோய் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி ஆட்டம் போடாத. இப்போ மருத்துவர்லாம் என்ன மருத்துவம் படிக்கிறதுலாம் என்னது, ஆட்டம் போடுறான் மனுஷன். நீ தாராளமாக சாப்பிடு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ தாராளமாக ஆட்டம் போடு, கண்ட உணவுலையும் சாப்பிடு, நான் உன்னை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்க உறுதிமொழி கொடுத்த உடனே இவர் கண்டதையும் சாப்பிட ஆரம்பித்தார். பீஸா, பர்க்கு, அது இதுன்னு பப்ஸு கிப்ஸு மாமிசம் மீன் முட்டைன்னு சோறு பூரி பொங்கல்னு சாப்பிட ஆரம்பித்தார். கடைசியில் நோய் வந்துச்சு. ஒன்றை நம்பி தானே நான் இதெல்லாம் சாப்பிட்டேன், நீ குணப்படுத்திடுவேன்னு சொல்லி தானே நான் சாப்பிட்டேன். இப்போ பாரு எனக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போச்சு, அப்புறம் வந்து மூலம் அது இது புற்றுநோயெல்லாம் வந்து போச்சு, நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா, கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. அவங்களையும் நம்பக்கூடாது. அவங்களும் அதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவர்களும். அதனால் மருத்துவர்களை நம்பி நம்ம வந்து ஆட்டம் போட்டோம். கடைசியில் அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. வாகனங்களில் வேகமாக போகிறது. மருத்துவர்கள் இருக்காங்க, எலும்பு உடஞ்சா எடுத்து ஒட்ட வச்சுருவாங்க அப்படின்லாம் ஆட்டம் போட்டாங்க. மற்றவங்கள நம்பக்கூடாது. மற்றவங்கள நம்பி தான் இந்த ஆட்டத்தை போடுறாங்க. பிறரை நம்பி, மருத்துவர்கள் என்கிற பிறரை நம்பி இந்த ஆட்டத்தை போடுறாங்க. கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, வேகமாக வாகனங்களை போடுறது, விபத்துகளை ஏற்படுத்துறது. இப்போது வந்து அதோடைய பாதிப்புகளை நம்மளால் சரி செய்ய முடியல. நோய்களை சரி செய்ய முடியாது. ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். பிறக்கும்போது ஆரோக்கியமாக தான் பிறக்கிறோம். அந்த ஆரோக்கியம் மிகச்சிறந்தது, அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உணவு கட்டுப்பாடு, அதற்கு நம்ம அடங்கணும், ஆட்டம் போடக்கூடாது. அந்த இதைத்தான் மனிதர்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் போடக்கூடாது, போரிடக்கூடாது, சண்டையிடக்கூடாது, அன்பு செலுத்தணும். சரி, என்ன தான் பண்ணுறது, சண்டை போடக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது, எதில் கவனம், என்னால் சும்மா எப்படி இருக்குது, அப்போ நீ அன்பு செலுத்த ஆரம்பிச்சிரு, நேசிக்க ஆரம்பிச்சிரு. நேசிக்கிறது அப்போ நேசிக்கவா, அப்படியா, நேசிக்க ஆரம்பித்தா நேசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயே நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. நேசிக்கணுன்னா என்னடா அது நேசிக்க முடியல, அப்போ பிடிச்சவங்கள தேடிப்போ. பிடிச்சவங்கள தான் நேசிக்க முடியும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு 2 கேட்டகரி இருக்குது. இந்த உலகத்தில் உனக்கு பாதி பேர் பிடிக்காதவங்கள தான் இருப்பாங்க, பாதி பேர் தான் உனக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடி பிடிச்சவங்க. அப்போ அந்த மாதிரி பிடிச்சவங்கள தேடி அப்போ தான் நேசிக்க முடியும். அதுபோல் உணவுகளையும் கட்டுப்பாடு இருக்கணும். கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா உன் உடம்பே உன்னால் நேசிக்க முடியாது. முதல்ல உன் உடம்பை நேசி. அதற்கு நீ சரியான உணவுகளை கண்டுபிடிக்கணும். காய்கறிகளையும் பழங்களையும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும், இலைதழகளை பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் உன் உடம்பே நீ நேசிக்க முடியும். உன்னுடைய உடலை நீ நேசிக்கும் போது தான் நீ பிறரை நேசிப்ப. உன் உடம்பை நீ அழிக்கும்போது கண்டிப்பாக உன்னால் பிறரை நேசிக்கவே முடியாது. அதனால் உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ பிறரை நேசிக்க முடியும்.
அப்போ தான் நீ அடங்கியே வாழ முடியும். உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு அடங்கி. இப்போ நான் வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன்னா நான் அடங்குறேன். அந்தளவுக்கு அடங்காமல் ஆட்டம் போட்டவன் தான் நான். அடங்காமல், எதுக்கும் அடங்காமல், யாருக்கும் அடங்காமல், எந்த விதிமுறைக்கும் அடங்காமல் ஆட்டம் போட்டு கடைசியில் நான் அடங்குறேன். அது அடங்கி அது என்னால் முடியுது, என்னால் திரும்பி வர முடியுது. ஆனால் பெரும்பாலானவர்களால் அது முடியாது. அவங்க ஆட்டம் போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி அடங்கணும்னு தெரியாது. அதற்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கிறவங்கள அவங்களுக்கு வாழ்க்கை முடியும். எல்லாராலையும் முடியாது, பின்னுக்கு வர முடியாது, திருந்த முடியாது, எல்லாராலையும் திருந்தவும் முடியாது. அப்போ என்னால் முடியும், என்னால் அடங்க முடியும், என்னால் திருந்த முடியும். அந்த அனுபவங்களை வச்சு தான் நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இனிமேல் வந்து மனிதர்கள் அடங்கி வாழ்வாங்க. அடங்கலைன்னா என்ன நடக்கும், அடங்காமை என்ன ஏற்படுத்தும், அடங்காமை என்கிற பண்பு மனிதர்களை எங்கே கொண்டு செல்லும் என்பதை அனுபவபூர்வமாக கற்றுக்குறாங்க. ஒரு போரிடுறதுலாம் அடங்கலைன்னு அர்த்தம். போரிடுறது, கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, அப்புறம் உறவுகளில் உண்மையாக இல்லாமல் விபச்சாரம் அப்படி இப்படின்னு வாழ்கிறது, கள்ளத்தோடு அப்படிலாம் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நம்ம பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் நமது நோக்கம். அதுதான் நம்ம மனம் என்கிற நோய் இருக்குல்ல, நமக்கு ஏற்பட்ட மனம் என்கிற நோய் அமைதியாகணும், நிம்மதியை தரணும் அப்படின்னா, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், உறவுகளுக்கு உண்மையாக இருந்து வாழணும். உணவு கட்டுப்பாடு, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு தான். நம்ம குரங்குகள் விலங்குகளாக இருந்தபோது என்ன சாப்பிட்டோம்? காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் தான் சாப்பிட்ருப்போம், இலை தலைகளையும் தான் சாப்பிட்ருப்போம். அப்போ அதுதான் நம்ம இப்போவும் சாப்பிட்ணும். மனிதர்களாக மாறின பிறகு நீ வந்து வேறு எதுக்காக முதல்ல மனிதராக மாறின? அப்போ மனிதராக மாறின பிறகு நீ என்ன சாப்பிட்ணும்? நீ விலங்குகளாக இருந்தபோது என்ன சாப்பிட்டியோ அதுதான் சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் அந்த மனம் என்கிற நோய் அமைதியாக இருக்கும். பாதுகாப்பான சூழ்நிலைகளை உருவாக்கணும். நம்மை அச்சுறுத்துகிற, நம்மை வேட்டையாடுகிற உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும். அப்போ தான் நம்ம ஒரு பாதுகாப்பாக வாழ முடியும். அப்போ தான் மனசுங்கிறது அமைதியாக அடையும். அடங்கி வாழணும். மனிதர்களுக்கு, பெரியவர்களுக்கு அடங்கி வாழணும், பெண்களுக்கு அடங்கி வாழணும். ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடங்கி வாழ வேண்டும். அப்போ தான் வந்து பாதுகாப்பாக பெண்களே வந்து ஒரு பாதுகாப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். அப்போ நீ பாதுகாப்பாக வாழணுன்னா, பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிற, சிந்திக்கிற, செயல்படுகிற பெண்களுக்கு அடங்கி வாழு. அப்போ தான் நீ பாதுகாப்பாக வாழ்வ. பெண்களையே நீ அடக்கிற அப்படின்னா, அப்போது நீ அடங்காமல் தானே சுற்றுற. அப்படி இருக்கும்போது வந்து பெண்களை அடக்கி ஆண்களுக்கு அடங்கி பெண்களை வாழச் செய்வது. அப்படிங்கும்போது ஆணோட இயல்பே அடங்காமல் சுற்றுறவன் தான். பெண் என்பவள் ஒரு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவள். அப்போ அவளுக்கு நீ அடங்கி வாழ்ந்தால் தான் நீ எப்படி பாதுகாப்பாக வாழணுங்கிறதே உனக்கு தெரியும். பெண்ணை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாப்பாக வாழ்வது, எப்படி அமைதியாக வாழ்வது, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை அப்படிப்பட்ட பெண்ணை நீ அடக்கும்போது உனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். நீ அடங்காமை என்கிற பண்பில் பாதிக்கப்பட்டு தான் இந்த மாதிரி அழிஞ்சு சிக்கி சின்ன பின்ன சீரழிஞ்சு தான் போவேன். அதுதான் இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தான் கற்றுக்குறோம். இனிமேல் 2040 அப்புறம் மனிதர்கள் அடக்க ஒடுக்கமாக பெண்களுக்கு அடங்கி, பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். ஆனால் ஆண்கள் அடிமையாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஆண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கல, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார். ஆதிக்கவாதிகள் என்பது வேறு, சர்வாதிகாரங்கிறது வேறு. இன்றைக்கி ஆண்கள் சர்வாதிகாரியாக மாட்டான். ஆனால் பெண்கள் என்றைக்கும் சர்வாதிகாரியாக மாற முடியாது. ஏன்னா ஆண்கள் உடலளவில் வலிமையானவர்கள். அதனால் பெண்களால் ஆதிக்கவாதியாகத்தான் மாற முடியுமே தவிர சர்வாதிகாரியாக மாற என்றைக்கும் ஆண்கள் அனுமதிக்கவும் மாட்டான், அதை விரும்புவான். அதனால் ஆதிக்கவாதியாக பெண்கள் மாற வேண்டும். அதற்கு அடங்கி ஒத்துழைப்பு கொடுக்கும் விதத்தில் ஆண்களும் மாற வேண்டும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. பெண்கள் எதிர்காலத்தில் ஆதிக்கவாதிகளாக மாறுவார்கள். அதற்கு ஒத்துழைக்கிற, உடன்படுகிறவர்களாக, அதற்கு அடங்கி நடப்பவர்களாக ஆண்கள் மாறுவார்கள். இது எதிர்காலத்தில் நடக்க போகுது. அதுபோல் உணவு கட்டுப்பாட்டுக்கு அடங்குவாங்க, உணவுக்கு அடங்குவாங்க. நோய்களை தராத உணவுகளுக்கு மனிதர்கள் அடங்குவார்கள். அதுபோல் ஆபத்தை தராத பெண்களுக்கு ஆண்கள் அடங்குவார்கள். அதுபோல் உணவுகளுக்கு அடங்குவார்கள். இந்த மாதிரி பாதுகாப்பான வாழ்க்கை. இதனால் இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். இதெல்லாம் அடங்காமல் அங்கே போகிறது, இங்கே போகிறது, நிலையாக ஒரு இடத்துல வாழணும். அதுவும் அடங்கி வாழ்கிறது தான். அடங்காமை என்பது நீ நாடோடித்தனமாக வாழ்கிறல்ல, அங்கே போகிறது, இங்கே போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, விண்வெளிக்கு போகிறது, இது எல்லாமே அடங்காமல் சுற்றுறாங்க மனுஷங்க, தன்னை மிகையாக நினைத்து கொண்டு. அப்போ இதெல்லாம் அடங்கி வாழணும். அந்த மாதிரிலாம் போகும்போது அங்கே போகிறது, இப்போ விபத்தில் 10 லட்சம் பேர் சாகுறான். உலகம் முழுக்க 10 லட்சம் பேர் விபத்தினால சாகுறான், அடங்காமை என்கிற பண்பின் காரணமாக. இப்போ அடங்கி நடக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அடங்கி வாழணும் அப்படிங்கிறது தான் மனிதர்கள் கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது.